வணக்கம். பால்ஸ் எளிமைப்படுத்தப்பட்ட ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் பல பயனற்ற செயல்களில் நம்முடைய டைமை வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்று 15 நிமிடங்கள் மட்டும் இந்த வீடியோவை பார்க்க செலவழித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் பல படிகள் மேலே சென்று விடுவீர்கள். பல ஆராய்ச்சிகள் என்ன கூறுகிறது என்றால், நாம் டென்ஸை சரியாக பயன்படுத்த தெரிந்தால் 70% மேல் பிழை இல்லாமல் ஆங்கிலம் பயன்படுத்தலாமாம். நான் இதற்கு முன்பு ஒவ்வொரு டென்ஸை பற்றியும் டீடைல்டாக பல வீடியோஸ் போட்டிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். அனைத்து டென்ஸையும் ஒன்றிணைத்து அனைவருக்கும் புரியக்கூடிய அளவில் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு டென்ஸை பற்றியும் சொல்லித்தர இருக்கிறேன். இன்று நீங்கள் செலவழிக்கும் 15 நிமிடங்கள் உங்களை ஆங்கிலத்தில் வேறு லெவலுக்கு கொண்டு சென்றுவிடும் என்பதில் ஐயமில்லை. வீடியோக்குள் சென்று என்னுடன் இணைந்து ஆங்கிலம் படிக்க ரெடியா? டென்சஸை நம்ம ரிவைஸ் பண்றதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸை சொல்லி தரேன். முதல் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், அதாவது நம்ம டென்சஸ்க்கு ரொம்ப முக்கியமா தேவையான 4 சென்டென்சஸ் எதெல்லாம் பார்த்தா, முதல் பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா நேர்மறை வாக்கியம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி எந்திரிச்ச உடனே ப்ரே பண்ணுவேன். அடுத்தது பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா நேர்மறை கேள்வி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்க டெய்லி ப்ரே பண்ணுவீங்களா? அடுத்தது நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா எதிர்மறை வாக்கியம். அதுக்கு எக்ஸாம்பிள், என் பூனை பால் குடிக்காது. அடுத்தது நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா எதிர்மறை கேள்வி. அதுக்கு எக்ஸாம்பிள், நீ தூங்கிட்டு இருக்கவில்லையா? அடுத்தது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பர்சன், நம்பர், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப பர்சன் அப்படின்னா என்னன்னா, இப்ப தமிழ்ல தன்மை முன்னிலை படர்க்கைன்னு படிச்சிருப்போம். இப்ப தன்மைனா என்னது? நம்மளை பத்தி சொல்றது. அத ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒருமையா இருந்தா ஐ, அதாவது நான். அதே இது பன்மை ப்ளூரலா இருந்தா வி அப்படின்னா நாம். இனி செகண்ட் பர்சன் அப்படின்னா முன்னிலை, நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்களை பத்தி பேசுறது. அது சிங்குலர் ஒருமையா இருந்தா யூ, நீன்னு சொல்லுவோம். ப்ளூரல் பன்மையா இருந்ததுன்னா இங்கிலீஷ்ல திரும்பிக்கும் யூ தான் சொல்லுவோம், ஆனா தமிழ்ல நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இனி தேர்ட் பர்சன் படர்க்கை, அதாவது நமக்கு முன்னாடி இருக்கவங்க இல்லாம யாரைய பத்தி நம்ம பேசுறப்ப அதை படர்க்கை இல்லைன்னா தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சிங்குலர் ஒருமையா இருந்தா நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம்னா ஹி அவன், ஷி அவள், இட் அது. அதே இது ப்ளூரல் பன்மையா இருந்ததுன்னா தே அப்படின்னு இருக்கிறப்ப அவர்கள் இல்லைன்னா அவைகள். ஹீக்கு எக்ஸாம்பிள் சாமுவல் ஜான், ஷி சாரா ஹெலன், இட் டாக் ட்ரெயின் பேர்ட். தே அவர்கள் அப்படின்றதா ஸ்டூடெண்ட்ஸ் மென் விமன், அவைகள் அப்படின்றதா டாக்ஸ் ட்ரெயின்ஸ் பேர்ட்ஸ். இனி வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல எல்லாம் 12 டென்ஸ் பத்தியும் நம்ம பார்ப்போம். டீட்டெயில்டா நான் வந்து லாங் வீடியோஸ் முன்னாடி போட்டிருக்கிறதுல கொடுத்துருக்கிறேன். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஃபார்மேஷன் மட்டும் பத்தி சொல்லி ஒருக்கா ரிவைஸ் பண்ணி ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஒவ்வொரு டென்ஸுக்கும் தேவையான அடிப்படையான சில காரியங்களை நம்ம இப்ப பார்க்கணும். இப்ப பேஸ் வேர்ப். பேஸ் வேர்ப் அப்படின்னா அடிப்படை வினைச்சொல். அந்த வேர்ப்ல வந்து நம்ம எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணியிருக்க மாட்டோம். இது மாதிரி இடி, ஐஎன்ஜி இப்படிலாம் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். பாஸ்ட் வேர்ப் அப்படின்னு இருக்கிறப்ப கடந்த காலம் அந்த வேர்ப், அதாவது அந்த வினைச்சொல்லோட கடந்த காலம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு இருக்கிறப்ப கடந்த கால வினைமுற்றில் பயன்படுத்தப்படும் வினைச்சொல் வடிவம். அதாவது இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். இனி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றது வந்து எந்த வேர்ப் வந்து ஐஎன்ஜில முடியுதோ அதை வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம 6 டென்சஸ்ல யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இனி தேர்ட் பர்சன் சிங்குலர், அதாவது ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ்ல வந்து சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலரா இருந்ததா, அதாவது ஹி ஷி இட் இருந்ததுன்னா அந்த வேர்ப் கூடால எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐஇஎஸ்ஓ நம்ம ஆட் பண்ணுவோம். நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்க கொடுத்துருக்கிறேன். நீங்க இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். நான் ஒவ்வொரு டென்ஸ் பத்தியும் டீடைல்டு வீடியோ போட்டிருக்கிறேன். அதுல ஒவ்வொரு டென்ஸும் எப்படி ஃபார்ம் பண்றோம், எந்த கான்டெக்ட்ல யூஸ் பண்றோம், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, இப்படி எல்லாமே கொடுத்திருக்கிறேன். இப்ப உள்ள ரிவிஷன்ல வந்து நான் ஒரு டென்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்றோம் அதை மட்டும் சொல்லி கொடுப்பேன். அல்லாம நான் அதுல எக்ஸாம்பிள், அதோட ஃபார்மேஷன் எல்லாமே கொடுத்திருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்க பொறுமையா இருந்து வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து புரியும்.
நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சில பேசிக்ஸ் மட்டும் சொல்லி தருவேன். மத்த மாரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நான் இதுல குடுத்திருக்கிறத நீங்க அத பார்த்தீங்கனாலே போதும். நீங்க ஃபாலோ பண்ணிட்டு ஒருக்கா ரிவைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரசன்ட் சிம்பிள் டென்ஸ் சப்ஜெக்ட் ஐவியூ தே இருந்ததுன்னா பேஸ் வேர்ப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதே இது ஹீ ஷீட் இருந்ததுன்னா பேஸ் வேர்ப் கூடால எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஇஎஸ்ஓ ஆட் பண்ணணும். அதே மாதிரி பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ், அதுக்கப்புறம் நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் எல்லாத்துக்குமே சப்ஜெக்ட் ஐவி யூதே இருந்துச்சுன்னா டூ போடணும். சப்ஜெக்ட் ஹீ ஷீட் இருந்ததுன்னா டஸ் போடணும். இப்போ பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் ஐ டீச் இங்கிலீஷ், கேட் ஸ்டேஸ் மைஸ், சாமுel teaches English, the sun rises in the east. Negative declarative I do not teach, goats do not eat, Samuel does not teach, my cat does not drink. Positive interrogative do I teach, do planets revolve, does Samuel teach, does the earth revolve. Negative interrogative do I not teach, do donkeys not run fast, does Samuel not teach, does the fan not spin fast. பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்ல மட்டும் நம்ம பாஸ்ட் வேர்ப் போடணும். மீதி எல்லாத்துலயுமே நம்ம டிட் போட்டு பேஸ் வேர்ப் போடணும். டிட் போட்டுட்டு பாஸ்ட் வேர்ப் போடக்கூடாது, அது தப்பு. இப்ப பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் ஐ டாட் இங்கிலீஷ் த டாக் பார்க். நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் சாமுel did not teach, the cat did not eat. பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் did you teach, did all the compartments derail. நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் did Sarah not teach, did the kites not fly. ஃபியூச்சர் சிம்பிள் ஃபியூச்சர்னாலே கட்டாயம் நம்ம வில் யூஸ் பண்ணணும். இப்போ பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் ஐ வில் டீச் த பிரிட்ஜ் வில் கொலாப்ஸ். நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் சாமுel will not teach, the building will not collapse. Positive interrogative will you teach, will the river overflow. Negative interrogative will Sarah not teach, will the leaves not fall. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எந்த கண்டினியூஸ் டென்ஸா இருந்தாலுமே அதோட வேர்ப் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல தான் இருக்கும். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னா ஐஎன்ஜில முடிகிற வேர்ப். இப்ப ஐ வந்து சப்ஜெக்டா இருந்தா அதோட ஹெல்பிங் வேர்ப் ஆம், ஹி ஷீட்னா இஸ், வி யூ தேனா ஆர். இனி நம்ம வந்து டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி சப்ஜெக்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹெல்பிங் வேர்ப் போட்டு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளா போடுவோம். அதே இது இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு சொன்னா வந்து பாசிட்டிவ்னாலும் சரி நெகட்டிவ்னாலும் சரி அந்த ஹெல்பிங் வேர்ப்ல தான் அந்த கொஸ்டினை நம்ம ஆரம்பிக்கவே செய்வோம். இப்போ பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் ஐ ஆம் ரைட்டிங், ஹி இஸ் ரைட்டிங், த கிட்டன் இஸ் பிளேயிங், வி ஆர் ரைட்டிங், த டாக்ஸ் ஆர் ஃபைட்டிங். இது நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் அப்படின்னு இருக்கிறப்ப ஐ ஆம் நாட் ரைட்டிங், ஷி இஸ் நாட் ரைட்டிங், water is not flowing, the students are not writing, the vehicles are not moving. இனி interrogative positive am I writing, is she writing, is the dog barking, are you writing, are the dogs barking. இது interrogative negative அப்படின்னு இருக்கிறப்ப am I not writing, is he not writing, is the tree not swaying, are they not writing, are the cats not playing. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சப்ஜெக்ட் ஐ ஹி ஷீ இட் இன்னும் சொல்ல போனோம்னா சப்ஜெக்ட் வந்து ஒருமை அதாவது சிங்குலரா இருந்ததுன்னா ஹெல்பிங் வேர்ப் வாஸ். அதே இது சப்ஜெக்ட் வி யூ தே அதாவது பன்மை ப்ளூரலா இருந்ததுன்னா ஹெல்பிங் வேர்ப் வேர். இப்ப நம்ம பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஐ வாஸ் ரைட்டிங், த கேட் வாஸ் கிராசிங், வி வேர் ரைட்டிங், த பேர்ட்ஸ் வேர் ஃபிளையிங். இதே இது நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப சாரா வாஸ் நாட் ரைட்டிங், the machine was not running, we were not writing, the dogs were not barking. இப்ப இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு இருக்கிறப்ப அந்த ஹெல்பிங் வேர்ப்ல தான் கொஸ்டின் வந்து ஆரம்பிக்கும். இப்ப பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு பாக்குறப்ப வாஸ் சாமுel ரைட்டிங், வாஸ் த கைட் ஃபிளையிங், வேர் யூ ரைட்டிங், வேர் த வெஹிக்கிள்ஸ் ரன்னிங். இதே இது நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு இருக்கிறப்ப வாஸ் ஹி நாட் ரைட்டிங், வாஸ் த rabbit not digging, were the students not writing, were the dogs not barking. ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஹெல்பிங் வேர்ப் வில் பி. இப்போ நெகட்டிவ் அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம நாட் வந்து சேர்க்கணும். இப்போ பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் ஐ வில் பி ரைட்டிங், ட்ரெயின் நம்பர் 1234 வில் பி அரைவிங். நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் த டீச்சர் வில் நாட் பி ரைட்டிங், பஸ்ஸஸ் வில் நாட் பி பிளையிங். இப்போ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு இருக்கிறப்ப இந்த கொஸ்டின் நம்ம எதில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா வில்ல தான் ஆரம்பிக்கணும். அப்போ பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் வில் யூ பி ரைட்டிங், வில் த கேட்ஸ் பி ஹண்டிங். இது நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு இருக்கிறப்ப வில் ஷி நாட் பி ரைட்டிங், வில் த போட்ஸ் நாட் பி செயிலிங். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எந்த பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலுமே நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணணும், அதை நம்ம மறக்க கூடாது.
இப்ப சப்ஜெக்ட் ஐவி யூ தே இருந்ததுன்னா ஹெல்பிங் வேர்ப் ஹாவ். அதே இது சப்ஜெக்ட் ஹீ ஷி இட் இருந்ததுன்னா ஹெல்பிங் வேர்ப் ஹாஸ். இப்ப பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். I have traveled. Beautiful red roses have bloomed. He has traveled. The clock has just struck. இது நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் இருக்கிறப்ப I have not traveled. The kittens have not drunk. She has not traveled. The train has not arrived. இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு இருக்கிறப்ப அந்த கொஸ்டின் வந்து ஐவி யூதேன்னா ஹாவ்ல ஆரம்பிக்கணும், ஹீ ஷீட்னா ஹாஸ்ல ஆரம்பிக்கணும். இப்போ பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். ஹாவ் யூ எவர் டிராவல்டு? ஹாவ் யர் கேட் ஸ்டேட்? Has he ever traveled? Has the bell rung? Negative interrogative sentence. Have they not traveled? Have the kittens not drunk? Has she not traveled? Has the water not overflowed? Past perfect tense. Past perfect tense அப்படின்னு இருக்கிறப்ப helping verb had. இப்போ positive declarative. I had traveled. The train had left. Negative declarative. We had not traveled. The sun had not risen. இப்போ positive interrogative. Had you traveled? Had all the trains to Chennai left? Negative interrogative. Had they not traveled? Had the flight not landed? Future perfect tense. Future perfect tense helping verb will have. A positive declarative sentence. I will have traveled. The cats will have caught. Negative declarative. They will not have traveled. The trees will not have grown. Positive interrogative. Will she have traveled? Will his car have run? Negative interrogative. Will he not have traveled? Will the flowers not have bloomed? Present perfect continuous. Subject I be you there இருந்ததுன்னா helping verb have been. He she it இருந்ததுன்னா has been. Positive declarative. I have been playing. The bees have been collecting. He has been playing. The tree has been shedding. Negative declarative. We have not been playing. The lights have not been blinking. She has not been playing. The car has not been running. இப்போ இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு இருக்கிறப்ப சப்ஜெக்ட் ஐபி யூதேயா இருந்ததுன்னா அந்த கொஸ்டின் ஹேவ்ல ஆரம்பிக்கும். ஹீ ஷீட் இருந்ததுன்னா கொஸ்டின் வந்து ஹேஸ்ல ஆரம்பிக்கும். பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். ஹாவ் யூ பீன் பிளேயிங்? ஹாவ் த பிரான்ச்சஸ் ஆஃப் த ட்ரீஸ் பீன் ஸ்வேயிங்? ஹாஸ் ஹி பீன் பிளேயிங்? ஹாஸ் த wind been blowing? Negative interrogative. Have they not been playing? Have the lights not been glowing? Had she not been playing? Has the bell in the city center not been ringing? Past perfect continuous. The subject I, we, you, he, she, it, they எதுவா இருந்தாலும் helping verb had been. Positive declarative. I had been playing. The train had been running. Negative declarative. He had not been playing. The bus had not been running. Positive interrogative. Had you been playing? Had the ship been sailing? Negative interrogative. Had they not been playing? Had the ships not been sailing? Future perfect continuous tense. Subject I, we, you, he, she, it, they எதுவா இருந்தாலும் helping verb will have been. Positive declarative. I will have been playing. The birds will have been flying. Negative declarative. He will not have been playing. This land will not have been yielding. இனி interrogative positive. Will you have been playing? Will the motor have been running? Interrogative negative. Will they not have been playing? Will this machinery not have been producing? Present participle எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற present continuous tense பத்தி உள்ள வீடியோ லிங்க்ல இருக்குது. அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்றத present perfect tense பத்தி உள்ள வீடியோல கொடுத்திருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. டென்சஸ்ல நிறைய எக்ஸசைஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த என்னோட ஒர்க் புக்கை நீங்க வாங்கி பயன்பெறலாம். இந்த வீடியோல உள்ள கண்டென்ட்ஸை இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் படிக்க விரும்புனீங்க, அதை தமிழையும் நீங்கள் படிக்க விரும்புனீங்க, பேரலெல்லாம் இங்கிலீஷும் தமிழும் இருக்கிற மாதிரி ஒரு பிடிஎஃப் வேர்ஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வெறும் ரூபாய் 50 மட்டும் நீங்கள் செலவழிச்சிங்கன்னா போதும். நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃபை நான் அனுப்பி தருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.